அண்மைச் செய்தி. 3 IPS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. ஈரோடு சிறப்பு அதிரடிப்படை டிஐஜியாக வருண்குமார் IPS நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். காத்திருப்போர் பட்டியலில் இருந்த விக்ரமன் IPS சிபிசிஐடி டிஐஜியாக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். முழு விவரங்கள் என்ன? தமிழகத்துல 3 IPS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்யப்பட்டு தமிழக அரசு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. சிபிசிஐடியின் ஐஜியாக இருந்த வருண்குமார் IPS அவர்கள் தற்போது சிறப்பு அதிரடிப்படையின் டிஐஜியாக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல ஈரோடு மாவட்டத்தில் கூடிய ஸ்பெஷல் டாஸ்க் போர்ஸுக்கு அவர் அதிகாரியாக ஐஜியாக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல விக்ரமன் IPS அவர்கள் ஏற்கனவே காத்திருப்பு பட்டியலில் இருந்தார். அவர் தற்போது டிஐஜி சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அதேமாதிரி ரகுபதி IPS அவர்கள் ஏற்கனவே காத்திருப்பு பட்டியலில் இருந்த அவர் தற்போது தாம்பரத்தின் துணை ஆணையராக பள்ளிக்கரணை காவல் மாவட்டத்திற்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். தொடர்ச்சியாக காவல் அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்ட நிலையில தற்போது வருண்குமார் IPS மற்றும் விக்ரம் IPS, ரகுபதி IPS போன்ற 3 IPS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இதில் 2 பேர் காத்திருப்பு பட்டியலில் இருந்தவர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். வருண்குமார் IPS அவர்கள் சிபிசிஐடி உடைய டிஐஜியாக இருந்தவர் தற்போது ஸ்பெஷல் டாஸ்க் போர்ஸுக்கு ஈரோடு பிரிவுக்கு அவர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். டிஐஜியாக மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இது போன்ற 3 IPS அதிகாரிகள் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது.